கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனம். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று இந்த இடத்துல நாம் காண்கிறோம். இந்த 10 கன்னிகைகளில் வசனம் சொல்லுகிறது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவஜனமே, புத்தி உள்ள அந்த 5 கன்னிகைகள் என்ன செய்தார்கள்? தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு வந்தார்கள். ஆனா இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகள் தீவட்டிகளை மாத்திரம் கொண்டு வந்தார்கள். இவர்கள் எண்ணெயை கொண்டு வரவே இல்லை. மணவாளன் எதிர்கொண்டு வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கமானார்கள் என்று வசனம் சொல்லு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒரு நேச மணவாளனுக்காக காத்திருக்கிறோம். அதைத்தான் இங்க தெள்ள தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. தீவெட்டிகள் எரிந்து கொண்டே இருக்கும். அது திடீரென்று அழிந்து போகக்கூடிய காரியம் எப்போது வரும்? அந்த தீவெட்டியில எண்ணெய் இல்லாத போது அது அணைந்து விடும். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது இந்த தீவெட்டி ரொம்ப முக்கியம் சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த எண்ணெயின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் சொல்லி வசனம் சொல்லுது. நாம் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அழிந்து விடக்கூடாது. எந்த இடத்தில் நாம் அழிந்து விடக்கூடாது. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறது. அப்படியானா பாருங்க, புத்தி உள்ளவர்களா நாம் இருக்கணும். தீவட்டி மாத்திரம் இல்லை, என்னையும் சேர்த்து கொண்டு போகணும். சபைக்கு போயிட்டு வந்துடக்கூடாது. அபிஷேகத்தில் நிரம்பணும். அந்நிய பாஷைகளை பேசணும். வேதத்தை வாசிக்கணும். முழங்கால் படிட்டு வீட்டுக்கு வந்து ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சபையில மாத்திரம் ஜெபிக்கிற அனுபவம் உண்டு. நல்லது. அந்நிய பாஷைகளை பேசுகிற அனுபவம் உண்டு. நல்லது. வேதத்தை வாசிக்கிற அனுபவம் உண்டு. நல்லது. ஆனா வீட்டுக்கு வந்தா நித்திரை மயக்கத்தில் இருந்து விடுவோம். கூடவே கூடாது. புத்தியுள்ள அந்த கன்னிகைகளை போல நாம எண்ணெயை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணெய் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த எண்ணெயை தலையில ஊற்றிதான் சாமுவேல் இஸ்ரவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். அப்போ இந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகம் இல்லாம, அதனாலதான் வசனம் சொல்றது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெருவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினால நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், ஆனா எனக்கு அந்நிய பாஷையின் வரம் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க புத்தி இல்லாத கன்னிகையை போல இருந்துடாதீங்க. புத்தியுள்ள அந்த 5 கன்னிகைகள் எப்படி தீவட்டிகளோடு தங்கள் எண்ணெயும் வைத்திருந்தாங்களோ அதுபோல ஞானஸ்தானம் எடுத்த நீங்க அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள. ஞானஸ்தானத்தை எடுத்த நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்க நல்லா வேதத்தை தியானிங்க. வீட்டில் அபிஷேகத்துல நிரம்பி நிரம்பி ஆராதித்து ஜெபிங்க. அப்போதான் மணவாளன் வரும்போது அந்த கதவு திறக்கும் போது நம்ம உள்ளே போக முடியும். இந்த அபிஷேகம் இல்லாம உள்ள போகவே முடியாது. இங்க கூட பாருங்க, அந்த 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள் தீவட்டியை வச்சிருந்தாங்க, எண்ணெய் வச்சிருந்தாங்க. மணவாளன் வந்தார், எதிர்கொண்டு போய் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிச்சுட்டாங்க. கதவும் அடைக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. இந்த புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகைகள், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். பிரியமான தேவஜனமே, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் சொல்லி வசனம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எப்போதும் விழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும். எப்போது என் தேவன் வருவார், நான் எப்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறேன், அதற்கான நான் ஆயத்தமா இருக்கிறேனா, அபிஷேகத்தை காத்து கொண்டிருக்கிறேனா, பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறேனா, உண்மையை காத்து கொண்டிருக்கிறேனா, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே எங்க பாவங்களை மன்னிங்க, எங்க அக்கிரமங்களை மன்னிங்க, எங்க மீறுதல்களை மன்னிங்க, நான் பரிசுத்தமாகணும். அதுதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்குறீங்க. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்கள் என்று வசனம் சொல்லுங்க. அப்படியானா
உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியம், அபிஷேகம் அவசியம், உண்மை அவசியம். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டிய நீங்கள் படுத்து நித்திரை அடைந்து விடக்கூடாது. தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க கேட்கறீங்க, ஆயத்தமா இருங்க. மணவாளன் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். என்னோட கூட சேர்ந்து ஜெபி. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே, அந்த 10 கன்னிகைகள்ல 5 புத்தியுள்ள கன்னிகைகளை போல இந்த காணொலியை பார்க்கிற பிள்ளைகளை மாற்றும். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டும், நல்ல வரங்களை பெற்றுக்கொள்ளட்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளட்டும், தேவனுக்கு உண்மையும் முத்துவமாய் வாழட்டும். கல்யாண நாளிலே ஆண்டவருடைய மணவாளனோடு கூட பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை நாங்கள் இழந்து போடுவோம். வரும்போது நாங்கள் எப்பயும் ஆயத்தமா இருந்து ராஜ்யத்தில் பிரவேசிக்க இயேசுவின் மூலம் ஜெபம்